இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெருமானார் சஃபரில் திருமணம் நடத்தி காமித்திருக்கிறார்கள். புத்தான 2 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். உங்க கூற்றின்படி சஃபர் முசீபத்துனா அதிரலில்லாவுக்கு பாத்திமாவுக்கு சண்டை வந்திருக்கிறது, 2 பேரும் வந்து பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. அதே சஃபருடைய மாதத்தில் இந்த உம்மத்தில எத்தனை நல்ல விஷயங்கள் அதை அரங்கேறிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிப்பார்கள், மதீனாவிலிருந்து ஒரு 6 மைல் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஹைபர் கோட்டையை பெருமானார் தன்னுடைய பாதுகாப்பிலே கொண்டு வந்தது கூட இந்த சஃபருடைய மாதம் என்பதாக வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. இப்படி வழிநெடுக நீங்கள் ஹதீஸிலே வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது சஃபர் மாதத்திலே எத்தனையோ நல்ல சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றது. எத்தனையோ சஹாபாக்கள் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் சொல்வதை போன்று சஃபர் வெற்றி மாதம் அல்ல, அது வெறுமையின் மாதம், வறுமையின் மாதம், வறட்சியின் மாதம், முஸ்லிமத்தின் மாதம் சொல்லுகிறார்கள் அல்லவா. இது போன்ற எந்த நல்ல அன்பும் நல்ல இருக்கிறார். அல்லாஹ் தஆலா சஃபரை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சஃபர் கஃபர் என்பதாக குறிப்பிடுவான். சஃபர் என்று சொன்னால் அது வெற்றி என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு சஃபர் மாதத்தை இன்றைக்கு இந்த உம்மத்திலே எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய மாதத்தில் கடைசியிலே லாஸ்ட் ஒடுக்கத்து புதன்வார்கள். அது இஸ்லாம் தந்த பெயர் அல்ல, கூறுகட்ட மடமையில் உச்சத்தில் வாழக்கூடிய மடையர்கள் வைத்த பெயர் தான் ஒடுக்கத்து புதன். உலமாக்கள் சொன்ன பேர் கிடையாது, ஷரியத்தில் உள்ள பேர் கிடையாது. அதை விளங்கிக்குங்க. எத்தனையோ நவீன தலைமுறைகள் இன்றைக்கு புதுசாக இஸ்லாத்திலே நுழைந்தவர்களும் கூட இஸ்லாத்தில் ஒடுக்கத்துக்கு ஏதோ ஸ்பெஷலான டே, அதுல ஏதோ நல்ல அமல் செய்யணும், நல்ல பரிகாரம் பண்ணணும் சொல்லி இஸ்லாத்துல வரக்கூடிய புதுசா வரக்கூடிய நீங்கள் பண்ற ஒரு அறவேற்கான செயலை பார்த்து அவங்களும் வழிகட்டு போறாங்க. ஒடுக்கத்துக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. எந்த வீட்லயாவது ஒடுக்கத்துக்கு சாத்தியா உங்களை அகத்தை பயிற்சி கூப்பிடாதீங்க. எந்த வீட்டிலையும் இது போன்ற ஒடுக்கத்துக்கு நாட்கள்ல ஒரு யாசின் ஓதுறதோ அல்லது கூலியா பாத்தியா ஓதுறதோ அல்ல அந்த நாட்களை சிறப்பிச்சு இதெல்லாம் ஓதுறதோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் என்றால் அது அடுத்த நாள்ல ஓதுங்க, அதுக்கு முந்தின நாள்ல ஓதுங்க, இல்ல அதே நாள்ல ஆசைக்காக ஓதுங்க. ஒடுக்கத்துக்காக நீங்கள் ஓதினால் எதை செய்தாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள், நரகத்துக்கு செல்லப்படுவீர்கள். எத்தனையோ ஊர்ல எத்தனையோ ஜமாத்து ஒடுக்கத்துக்கு அனுமதி தருது. ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீனும் ஷரியத்தும் விளங்கியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை ஊர்களில் ஒடுக்கத்துக்கு கடைகள் போடுவதற்கும், எத்தனை ஊர்ல ஒடுக்கத்துக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்வதற்கும் ஒண்ணுமறியாத பாமர முஸ்லிம்கள் உங்களை நாடி அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்த வேண்டும். உறுப்பினர்கள் நீங்கள் வழிநடத்த வேண்டும். இது தவறு, இதற்கு அனுமதி கிடையாது, இது செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டிய இடத்தில்